சிதம்பரத்தில் முதலை பண்ணை அமைப்பதற்கான அவசியம் இல்லை என்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் பழைய கொள்ளிடம் ஆற்றில் 500க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன என்றும் முதலைகள் கிராமத்திற்குள் நுழைந்து கால்நடைகளை தாக்குகின்றன என்றும் அதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். எனவே இங்கு முதலை பண்ணை அமைக்கப்படுமா என்று சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, சிதம்பரம் பாளையம் கொள்ளிடம் பகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்கான அவசியம் இல்லை என்றும் அமராவதி அணை, சாத்தனூர் அணை, ஒகேனக்கல் உள்ளிட்ட இடங்களில் முதலை பண்ணை இருக்கிறது எனவும் கூறினார். இதேபோல் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி, திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இருக்கும் முதலைகள் பிடிக்கப்படுமா என எழுப்பிய கேள்விக்கு முதலைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் விடப்படுகிறது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. முதலைகள் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம், மொத்தம் ரூபாய் 50,000 கடந்த 21/3/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் அந்த முதலை பண்ணை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்திலே இருப்பவைகள் எல்லாம் அங்கே சென்று சேமிக்கப்படும்.